அன்பான மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் அக்கவுண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் சிம்பிளிஃபைடு யூடியூப் சேனல். இந்த சேனலை உங்களுக்காக வழங்குவது முகில் அகாடமி ஆஃப் அக்கௌண்டன்சி சென்னை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் இந்த பாடத்தில் அலகு 1 முழுமை பெறா பதிவேடிலிருந்து கணக்குகள் இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது முழுமை பெறா பதிவேடுகளோட குறைபாடுகள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கடந்த 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னா என்ன, அதோட பொருள், அந்த முழுமை பெறா பதிவேடுகளோட இயல்புகள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுமை பெறா பதிவேடுகளோட குறைபாடுகள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு தொழில் நிறுவனம் ஒற்றை பதிவு முறையை பின்பற்றுறாங்களோ, அதாவது முழுமை பெறா பதிவேடுகளை பராமரிக்கிறாங்களோ, அந்த நிறுவனத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். ஓகேவா? அந்த குறைபாடுகள் என்ன, இந்த முறையை பின்பற்றுறதுனால என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முழுமை பெறா பதிவேடுகளை பராமரிக்கிறதுனால ஒரு நிறுவனத்தோட பதிவேடுகள், அதாவது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பதிவேடுகள் என்னெல்லாம் அந்த பிஸ்னஸில் நடந்துச்சோ அந்த நடவடிக்கையை முறையாக நம்ம பராமரிக்கிறது இல்லை. இது நம்பர் 1 குறைபாடு. ஓகே, ஸோ முழுமை பெறா பதிவேடோட குறைபாடுகள் அப்படிங்கிறது நம்பர் 1, பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. நம்பர் 2, எந்த ஒரு நிறுவனத்தில் ஒற்றை பதிவு முறையை பின்பற்றுறாங்களோ அந்த நிறுவனத்தில் இருப்பாய்வு அப்படிங்கிறது தயாரிக்கிறது மிகவும் கடினம். இருப்பாய்வு அப்படிங்கிறது தயாரிக்கிறது மிகவும் கடினம். நம்பர் 3, அந்த நிறுவனத்தோட உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லாபம் ஈட்டும் திறனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தென் நம்பர் 4, வியாபாரத்தோட நிதிநிலையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வியாபாரத்தோட நிதிநிலையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்பர் 5, தவறுகள் மற்றும் மோசடிகள் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த லாஸ்ட் பாயிண்ட், அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு இந்த முறை ஏற்றதல்ல அப்படின்னு ஒரு 6 விதமான குறைபாடுகள் இருக்கு. இந்த குறைபாடுகளை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த ஒரு நிறுவனம் ஒற்றைப்பதிவு முறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகளை அந்த பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. ஏன்னா இது ஒரு அறிவியல் தன்மையற்ற, இன்னொன்று ஒழுங்கற்ற பராமரிப்பு முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒற்றைப்பதிவு முறையில் சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு இது 2ம் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆள்சார் கணக்கும் ரொக்க கணக்கு மட்டும்தான் இதில் பதிகிறாங்க. ஸோ இந்த ஒற்றைப்பதிவு முறையை பின்பற்றக்கூடிய நிறுவனத்தில் பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. ரைட். நம்பர் 2, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிஸ்னஸில் ஒற்றைப்பதிவு முறையை பின்பற்றுறாங்களோ அங்கே இருப்பாய்வு அப்படிங்கிறது தயார் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கணக்குகள் மற்ற விவரங்கள்லாம் இங்கே நம்ம சரியாக முறையாக நம்ம பின்பற்றலை. அப்படி முறையாக பின்பற்றாததுனால சரியான இருப்பாய்வு அப்படிங்கிறத தயாரிக்க முடியாது. எந்த ஒரு நிறுவனத்தில் இருப்பாய்வு அப்படிங்கிறத நம்ம சரியாக தயார் பண்ண முடியலையோ அந்த நிறுவனத்தில் லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு இது 2மே நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து வியாபாரத்தோட உண்மையான லாபம் ஈட்டும் திறனை இங்கே கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா,
இங்கே நிறையா தகவல்களை நம்ம விட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லாபம் பெறப்படும் தகவல்கள் மற்றும் மதிப்பீடுகளிலிருந்து கணக்குப்படுகிறது. இங்கே லாபம் அப்படிங்கிறது எதை வச்சு போடுறோம், எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை மட்டும் வச்சு தான் நம்ம லாபத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் முழுமையான தகவல் இல்லாதனால இந்த பிஸ்னஸில் வியாபார நட்டு லாப நட்ட கணக்கை நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு பிஸ்னஸில் வியாபார லாப நட்ட கணக்கை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலையோ அந்த பிஸ்னஸோட உண்மையான லாபத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட்டு, வியாபாரத்தோட நிதிநிலையை கண்டுபிடிக்க முடியாது. நிதிநிலைனா என்ன? அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம இங்கே முழுமை பெறாத பதிவேடுகளை வச்சுருக்கோம். நம்மளோட பதிவேடுகள் முழுமையாக இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆள்சார் கணக்கு, ரொக்க கணக்கு, இது 2 மட்டும்தான் நம்ம பதிகிறோம். அது மட்டும் இல்லாமல் சொத்து கணக்கையோ அல்லது பேரளவு கணக்கையோ இங்கே பதிகிறது கிடையாது. அப்படி இதை பதிகிறதுனால நம்மளால் உண்மையான இருப்பாய்வை கண்டுபிடிக்க முடியல. லாப நட்டம் என்ன அப்படிங்கிறத உண்மையான கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு நிறுவனத்தோட இருப்பாய்வு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையோ அந்த நிறுவனத்தோட இருப்புநிலை குறிப்பையும் நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருப்புநிலை குறிப்பை நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அந்த தொழிலோட நிதிநிலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உண்மையான நிதிநிலையை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட்டு, தவறுகள் மற்றும் மோசடிகள் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு தொழிலில் ஏதாவது தவறு நடந்துருச்சு, ஏதாவது மோசடி நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அந்த பிஸ்னஸில் இருப்பாய்வு சரியான இருப்பாய்வை கண்டுபிடிக்கலை, சரியான வியாபார கணக்கு நம்ம செய்யலை, சரியான லாப நட்ட கணக்கை செய்யலை, சரியான இருப்புநிலை குறிப்பை செய்யலை. எல்லாமே நம்மக்கிட்ட இருந்த தகவலை வச்சு நம்ம எதை எழுதியிருக்கோமோ அந்த எழுதின தகவலை மட்டுமே வச்சு நம்ம செஞ்சதுனால அதில் என்ன தவறு வந்திருக்கு, என்ன மோசடி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. த லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த முறையை கவர்மெண்ட்டு அல்லது அரசு அதிகாரிகளோ இதை ஏற்றுக்கிறது கிடையாது. எதுக்கு ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரு முழுமையான கணக்கியல் பதிவு முறையை நம்ம பயன்படுத்தலை. அதனால் இதில் கிடைக்கக்கூடிய உண்மையான லாபம், அந்த லாபத்துக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி மற்றும் மற்ற விஷயத்துக்காக நம்ம இந்த முறையை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு தொழிலோடையும் எந்த ஒரு விஷயத்தையும் அரசோ அல்லது பிற அதிகாரிகளோ ஏற்றுக்கிறது கிடையாது. இது எல்லாம் என்ன அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த இரட்டை பதிவுமுறை அப்படிங்கிறதுக்கும் முழுமை பெறா பதிவேடுகள் அதாவது ஒற்றை பதிவுமுறை, இது 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.